கூறிய சிந்தனையும் சிந்தித்து சீர்தூக்கி செயல்படும் வீரமும் தீரமும் கொண்ட மக்கள் சேவையில் மகேசனை காணும் மங்காத புகழ் கொண்டார். மலேசிய அரசியல் வானில் புது தெம்பையும் புத்துணர்வையும் ஊட்டிய சுங்கை சிப்போட் வெற்றி நாயகர், போராட்ட குரல், பாராட்டும் நெஞ்சம், பண்பில் செல்வர், பெரிய பதவியில் இருந்தும் எளிமை உள்ளம் கொண்டார். சுங்கை சிப்போட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயமுண்டு பயமில்லை மாண்புமிகு டாக்டர் ஜெயக்குமார் அவர்களை வருகவே வருகவே அன்புடன் வரவேற்கிறோம். Majlis mempersilakan Yang Berhormat Dr. Jaykumar selaku ahli Parlimen Sungai Seput untuk menyampaikan ucapan. Dengan segala hormatnya dipersilakan. Terima kasih pengurusi majlis, Dato' Amiga, YB Jong Miming, Saudara Arumugam, Dato' Taslim, Deputi tetamu yang dihormati sekalian, kawan-kawan saya daripada PAS. எல்லோருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் ரொம்ப நேரம் ஆர்வம் பேச மாட்டேன். ஆனால் 2 முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு டாக்டர் அம்பிகா தெரியாது. முதல்ல பேப்பரில் படிச்சிருக்கேன். அவங்க தான் முன்னாள் அந்த லாயர்ஸ் வழக்கறிஞர் உள்ள தலைவர். 4-5 வருஷம் பேப்பரில் படிச்சிருக்கேன். ஆனால் போன வருஷம் எனக்கு ஒரு லாயர் தேவைப்படுச்சு. ஏன்னாக்கா நான் அந்த பிரதமர் இலாக்காவை கேஸ் எடுக்க பார்த்தேன். பாருங்க, அந்த பொறுத்துக்கான கொடுக்கல தானே யாருக்குமே, அந்த எதிர்கட்சிக்கு யாருக்குமே கொடுக்கல. ஸோ இப்போ பிரதமருக்கு மேலே ஒரு கேஸ் எடுக்கணும், நல்ல லாயர் தேடணும்னு நான் போய் தேடினேன் கேரள. ஸோ பல பேர் சொன்னாங்க அவங்கள போய் பாருங்க, அவங்க செய்வாங்க. ஸோ அப்போ தான் முதல் வாட்டி அவங்க ஆஃபீஸில் போயிட்டு அவங்கள பார்த்து அவங்க சொன்னாங்க, ஓகே நல்ல பாயிண்ட் வச்சுருக்கீங்க, நான் கேஸ் எடுக்கிறேன்னு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இதுதான் முதல் வாட்டி ஒரு எம்பி இந்த மாதிரி கேஸ் எடுத்து ஃபைல் பண்ணுறது தான் முதல் வாட்டி. எனக்கு லாயர் தேர்தல் சொன்னாங்கல்ல, பல பேர் என்ன பயப்படுறாங்க. பிரதமர் ஒரு கேஸ் எடுத்தா எப்படி ஏன்னா மற்ற கிளைண்ட்ஸ் பயப்படுவாங்க. ஆனால் எங்களுக்கு பயம் இல்லை. நாங்கள் நல்ல பாயிண்ட் எடுத்து செய்கிறோம். இந்த கேஸ் பார்த்தா இப்போ ஒரு 6 மாதம் ஓடுது. முதல் ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி கேஸ்னா நம்ம அந்த கவர்மெண்ட் உள்ள முடிவை கோர்ட்டில் போய் கேள்வி கேட்குறோம். அது கோர்ட்டில் கூடுறதுக்கு அந்த சாவி எடுக்கணும். சாவி எடுத்து கொடுப்பாரு தான் நம்ம கேஸ் போட முடியும். ஸோ அந்த முதல்ல சாவி எடுக்கிறது லீவ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹைகோர்ட்டில் போயிட்டு லீவ் கேட்கும் போது கன்ஃபியூஸ். ஆனால் கவர்மெண்ட் உள்ள லாயர்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா அப்பீல் கோர்ட்டில் போயிட்டு அந்த லீவ் பிடிக்கிட்டாங்க. முடியாது, கோர்ட்டுக்கு பவர் இல்லை, பிரதமருக்கு தான் பவர் இருக்குது, கோர்ட்டுக்கு மாதிரி அதிகாரம் இல்லை அது பார்க்கறதுக்குன்னு. சரி, நம்ம ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கோம். Nama saya sebenarnya. Ini Dato' Amiga, saya jumpa dia kali pertama 1 tahun dulu kan. Bila saya cari seorang lawyer untuk bawa kes peruntukan. Tu cari lawyer untuk ambil kes atas Perdana Menteri tak senang. Semua lawyer takut fikir lah, kena ambil kes atas Perdana Menteri kan. Tapi Dato' Amiga tak ada masalah. Dia kata ini betul-betul satu isu tak salah, tak adil. Kerana dia bagi hanya itu peruntukan hanya pada MP daripada barisan, semua pembangkang tak bagi. So dia ambil kes saya. Dan dia juga buat terjemah. Dia boleh free siaran nanti, yang dalam kasih dia kasih berita. So free siaran nanti. So nama nanti kau இன்னொன்று இந்த கேஸ் எடுத்துக்கோமே பார்த்தா நம்ம வெற்றி மாதிரி பார்க்கல. பிகாஸ் பார்த்தா நீதிபதியெலாம் பார்த்தா ஒரு சைடில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜெயிச்சோன்னா அந்த 10 லட்சம் வெளியே வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க போகிறேங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு எம்பி அந்த காசு வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ராஜா மாதிரி வச்சுக்கிட்டு கொடுக்குறேன், மூச்சுலாம் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி நினைக்கிறேன், நான் செய்ய மாட்டேன். அந்த காசு வந்துச்சுன்னா அந்த காசை நான் பிரிக்க போகிறேன். பார்த்தா எங்கள் சுவிஸ்குள்ளே பார்த்தா இங்கே உள்ள இந்தியர்கள் பார்த்தா ஒரு 22%. அந்த காசு ஒரு 20% எடுத்து இது இந்திய சமுதாயத்தை பாய்க்கணும். அது பாய்க்கிறதுக்கு எல்லா சமூக தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஓகே இந்த வருஷம் உங்களுக்கு 2 லட்சம் வெளி இருக்குது. இந்த 2 லட்சம் வெளி
நம்ம இந்திய சமுதாயத்துக்கு சுங்கை சீப்பூரில் எப்படி இந்த பாய்க்க விரும்புறீங்க? ஸ்கூலுக்கு கொடுக்க போறீங்களா, கோயில் கொடுக்க போறீங்களா, அல்லது அனாதைக்கு கொடுக்க போறீங்களா, ஏழை மக்களுக்கு கொடுக்க போறீங்களா? நீங்க சொல்லுங்க. ஆனால் ரெண்டு தான் இருக்குது. கலந்து பேசி அங்க ஒரு முடிவு எடுத்து அந்த காசு பாய்க்கலான்னு நீங்க தோன்றுதான். அதே மாதிரி ஓரானா சொல்லிச்சு, உங்களுக்கு இந்த தொகுதி இருக்குது, பெரிய தொகுதி இல்லை, நான் அவ்வளோதான் இருக்குது. நீங்க சொல்லுங்க. நான் பார்த்து மூஞ்சி பிடிக்கலன்னு கொடுக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி என்ன நம்ம சட்டத்தில் போடலாம். இந்த காசு யாருக்கு கூட கொடுத்தா கூட அவங்க ஃபுல் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும். என்ன செஞ்ச, என்ன விலைக்கு வாங்கினேன், அது ஓப்பனாக சொல்லணும். மக்கள் காசு அது மாதிரி நம்ம செய்யலாம்னு ஒரு தோணுது. அதான் நான் பார்க்குறேன், எதிர்பார்க்குறேன். ஜெயிச்சா அப்படி செய்யலாம். ஒவ்வொரு குழுவை கூப்பிட்டு இந்த ஹாலில் மீட்டிங் போட்டு நீங்க சொல்லுங்க, வாதாடி இந்த காசு எப்படி பாய்க்கலாங்க. ஒரு வருஷம் பாய்ச்சிட்டு நெக்ஸ்ட் இயர் திருப்பி இந்த காசு வந்துச்சுன்னா திருப்பி பேசலாம். போன வருஷம் செய்யலாமா, அது மாற்றி செய்யலாமா? ஏன்னா பார்த்தா இந்த காசு மக்கள் காசு. இது வச்சு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ராஜாவில் வரக்கூடாது. ஆமா தானே? இது டெமோக்ரஸி நம்ம பாய்ப்போம். ஸோ அந்த காசு நம்ம ஜெயிச்சோம்னா அந்த மாதிரி நம்ம கொண்டு வருவோமே. ஆனால் பார்ப்போம், நான் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, இன்னும் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். போன வாரம் நான் கேரள இருந்தேன். Seperti yang kemarin sudah, saya baru cakap tadi, jika kita menang lah, itu kes nampaknya tak boleh menang, kerana judge semua berat sebelah. Tapi saya bagi satu janji, jika saya menang, saya mau start satu cara yang demokratik untuk kita pakai dulu. Bukan saya cakap, oh saya suka Adam, saya bagi Adam, saya tak suka ini orang, saya bagi. Tak boleh. Untuk itu duit kita bagikan. Kita minta macam katakan, okey, orang Melayu 30%, okey 30%, 300,000 untuk masyarakat Melayu di Sungai Siput. Kita buat satu meeting, jemput semua kita punya ketua kampung, kita punya NGO Melayu, semua sekali kita bincang. Apakah caranya kita nak pakai duit ini? 300,000 tak bagi banyak, kita kena adil. Tapi itu keputusannya bukan oleh saya, tapi oleh masyarakat di sini. Nak bagi pada anak yatim ke, nak bagi pada keluarga miskin ke, nak bagi pada sekolah agama ke, itu kumpulan itu mesti bagi tahu. So itu macam saya rasa kita boleh membina kita punya kepimpinan di taraf masyarakat lebih demokratik macam itu. So saya haraplah jika kita menang, kita boleh buat macam itu lah. Juga untuk kaum Cina, untuk kaum orang asli, semua kita buat macam itu. Jangan bagi itu ahli parlimen dari macam tauke besar. Suka lu kasih, tak suka lu tak kasih. Jika macam itu, orang ramai pun takut soal parlimen. Jika tegur dia ke, tadi kita tak kasih. Betul tak? So saya rasa jika kita menang, kita buat macam itu. Jika kita apa? Okey, ரெண்டாவது கதை முடிச்சுட்டு போன வாரம் நான் கேரளா இருந்தேன். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடும்போது என் பிடிச்ச போலீஸ்மேன் இருந்தார். பிடிச்சானே ஜூன் மாதம் கொடுத்து ஒரு மாதம் உள்ள வச்சுருந்தாங்க இருந்தார். அவர் வாங்க சாப்பிடும்போது உட்காந்து பேசினோம். ஸோ அவங்க சொன்னாங்க, ஐயா மிஸ்டேக்காக போச்சுருந்தாங்க. சொன்னேன், ஏன் என்ன மிஸ்டேக்? சொன்னாங்க, இந்த ரத்தோ அம்பிகா குடிக்கிறது தான் நம்ம மெயின் பிளான். உண்மை. அந்த மாதிரி நம்ம ஃபைல் ரெடி பண்ணிட்டோம். அந்த நல்ல ஒரு ஃபைல் இருந்துச்சு, அவங்க குடிக்கிறது தான் நம்ம ஏற்பாடு செஞ்சோம். அவங்களும் அவங்க கமிட்டியை பிடிச்சி உள்ள வைக்கிறது தான் பார்த்தோம். இன்னொரு இந்த பெருசை செய்கிறாங்க. ஆனால் அந்த நிலைமை நல்ல ஒரு அந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சோம். இன்னும் நீங்கள் மாட்டிட்டீங்க பாருங்க. ஸோ நம்ம காத்திருந்தோம், ரைட் டைமில் பிடிக்கலாம், இவங்களாம் பிடிக்கலாம்னு ரைட் டைம் காத்திருந்தாங்களாம். ஆனால் இவங்க என்னன்னா ஆல்பம் கூப்பிட்டாங்க, வந்து பாருங்க, போய் பார்த்துட்டாங்க பாருங்க. அவங்க போய் பார்த்துட்டு சொன்னாங்க, ஆல்பம் சொல்கிற மாதிரி நான் செய்ய போகிறேன், நான் அந்த ஸ்டேடியமில் செய்கிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? இப்போ ஏன்னா ஆல்பம் பார்த்துட்டு ஆலோசனையை ஃபாலோ பண்ணும்போது பிடிச்சாங்கன்னா ஸோ மிஸ்டேக் ஆச்சு. நம்ம பிடிக்க ரெடியாக இருக்கோம், ஆனால் அப்படியாச்சு சொல்லியிருந்தாங்க. Saya cakap tadi, ini cerita betul. Saya baru pergi Kuala Lumpur minggu lalu. Saya jumpa orang polis yang tangkap saya bulan Jun. Jadi cerita sikit lah. Dia kata, actually kita dah tangkap Ambiga dan kumpulan dia. Sudah sediakan file semua. 2-3 minggu mereka kerja. Sediakan file.
tak sedia untuk saya. Tapi saya sangkut lah. Bila saya sangkut dalam bas itu, dia kata, ini chance yang baik untuk wujudkan itu suasana emergency. So kita boleh tangkap Ambika lah. Tapi dia kata sudah tersilap. Kena tak Ambika pergi jumpa dengan Agong. Komiti itu kali pergi jumpa dengan Agong. Lepas itu Agong kata, jangan buat di luar, buat dalam stadium. Dia pun keluar kata pada press, saya ikut nasihat Baginda. Selepas dia kata macam itu, nak cakap dia macam kita tak hormat Agong lah. So mereka tak dapat tangkap dia. So let go sampai dia getting caught. So அதுதான் பாருங்க, அதான் அந்த பிளான் இந்த மாதிரி பிடிக்கிறது. ஆனால் நம்ம என்ன பார்க்கணும், ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் அவங்களுக்கு. பாருங்க, அவங்க அம்பிகா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லா ஃபர்ம் வச்சுருக்காங்க. நல்ல லா ஃபர்ம், நல்ல பிஸ்னஸ் இருக்குது, நிறைய கிளையன்ஸ் கிடைக்குது, நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா வாழலாம், ஒவ்வொரு வருஷம் சுற்றுலாவுக்கு போகலாம், வெளியூருக்கு போகலாம், சுற்றுப்பயணத்துக்கு போகலாம். அவங்களுக்கு என்ன வேலை? மை வைக்கணும், உண்மையாகணும், இந்த ஜனநாயகம் நல்லா இருக்கணும், ஒரு ஆளோட உறுதி சரியாக இருக்கணும். அது கேட்குறது அவங்க என்ன வேலை? ஏன் அது செய்கிறாங்க? என்ன கிடைக்குது அவங்களுக்கு? உள்ள மாட்டிருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் பாருங்க, அவங்களுக்கு செய்யும் போது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்க. ஆமாம் தானே? கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி செய்யும் போது அந்த மந்திரி சொல்லும் போது செய்யாத, பிரதமர் சொல்லும் போது செய்யாது, போலீஸ் சொல்லும் போது செய்யாதுன்னு தொடர்ந்து செஞ்சாங்க. ஏன்னா படித்தவங்களுக்கு இந்த நாட்டில் ஜனநாயகம் வளர்க்கணும். ஆமாம் தானே? ஸோ அவங்க தைரியமாக முன்னுக்கு வந்துட்டு செஞ்சாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், அது செஞ்சால் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் செஞ்சாங்க. அன்றைக்கி அதெல்லாம் அவங்க கூப்பிட்டு போவீங்க. அவங்க கூப்பிட்டு காரணம் இதுதான் பாருங்க, மக்களுக்காக, ஜனநாயகத்துக்காக, ஒரு நீதியான சமுதாயத்துக்காக, சாதாரண மக்கள் பொருள் கேட்கறதுக்காக அவங்க முன்னுக்கு வந்து தியாகப்பட ரெடியாக இருக்காங்க. நம்ம தானுங்க, அதை நம்ம கூட பார்க்கணும். அவங்க அந்த லெவலுக்கு வந்தாங்கன்னா நம்ம எந்த லெவலுக்கு போக விரும்புகிறோம்? அதே இருக்கு. ஜனநாயகத்துக்கு, ஒரு நியாயமான சமுதாயம் உருவாக்குறதுக்கு, ஏழை மக்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கறதுக்கு, ஒரு சுத்தமான எலெக்ஷன் நடத்துறதுக்கு நம்ம முன்னுக்கு வரணும். சும்மா கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்பிட்டு, ஆனால் அந்த கோரிக்கை நம்ம வந்து நிக்காட்டினா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? ஆமாம் தானே? ஆமாம் தானே? அந்த கோரிக்கை நல்ல கோரிக்கை, அது நல்ல ஒரு ஸ்டாண்டு, அதை நம்ம ஃபார்மாட் பண்ணுறோம், அதை மதிக்கிறோம், அதை நம்ம கூப்பிடுறாங்க. அது நம்ம கூட அதே கூட நம்ம வாழ்க்கையில் கூட அது காட்டணும் தானே? ஆமாம் தானே? அதே உள்ள லோக்கல்கள், அதே உள்ள வேல்யூஸ் நம்ம கூட அது நம்ம சப்போர்ட் பண்ணணும் தானே? யோசித்து பாருங்க. இப்போ நம்ம கூப்பிட்டுருக்கோம், அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம விழுந்து கை கட்டணும். ஆனால் அது பார்த்துமா யோசித்து பாருங்க. apa yang cakap tadi, ini Dato' Ambika, dia sebagai chairman bersih, memang dia tahu ada risiko. Bila you cabar kerajaan, dia cakap jangan buat itu terus buat, IG cakap jangan buat itu terus buat, memang dia tahu ada risiko. So dia ambil itu risiko itu. Walaupun dia seorang lawyer yang terkenal, dia bar council, dia presiden dulu, dia orang nama besar, dia ada bisnes yang baik, dia ada satu pendapatan yang baik. Tapi dia risk semua itu, ada kemungkinan dia dalam ISA 2 tahun, ada kemungkinan. Dan risiko itu untuk apa? Untuk wujudkan satu negara yang lebih adil, satu pilihan raya yang lebih bersih, ya, untuk supaya suara-suara rakyat kita dapat didengar. So saya tanya kawan-kawan di sini lah, bila kita hormati dia, adakah sampai sini saja minta dia ke depan kita tepuk tangan saja ke? Ataupun kita juga apa stand kita, apa peranan kita untuk wujudkan satu negara yang lebih baik, untuk wujudkan satu sistem pilihan raya yang lebih bersih. Kita juga kena fikirkan itulah. Okay? So கடைசியாக இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும், ரொம்ப பாராட்டணும். திரு நடராஜா, மற்ற 50 இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒற்றுமையாக வேலை செஞ்சு பெரிய நிகழ்ச்சி செஞ்சிருக்கீங்க.
ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் நிறைய ப்ரெஷர் வந்துச்சு, நிறைய தக்கனான் ஆமாம் தானே, அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தா தைரியமாக இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது ஜனநாயக பற்றி, இது மக்களுக்கு உரிமை இருக்குது. கருத்துக்கள் கேட்கறது ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் உரிமை. ஆமாம் தானே? ஸோ உங்களை ஷாபாஷ் சொல்லணும். நீங்கள் மலேசியாவில் ஜனநாயகம் கொஞ்சம் புஸ்தகம் ஆக்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. Saya cakap tabas kepada kumpulan ini yang adakan ini program. Pada bila mereka buat program ini ada banyak tekanan daripada orang-orang yang katakan jangan buat, kita yang buat kita peruntukan kita akan potong, macam-macam dikatakan. Tapi walau bagaimanapun ada 50 NGO yang teruskan dengan ini projek adakan ini. Saya kata syabas pada mereka telah hidupkan demokrasi di Malaysia lah. Okey, itu saja saya nak cakap. Hari ரொம்ப நன்றி. சேர்ந்து போராடுவோம், நல்ல ஒரு சமுதாயம் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு டாக்டர் ஜெயக்குமார் அவர்களுக்கு திரு நாராயணன்